ஹாய் எஸ்கே ஃபேமிலி. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் டைரக்டர் நெல்சன் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், யோகி பாபு, தமன்னா, நம்ம சிவராஜ்குமார், சுனில் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடித்து லாஸ்ட்டாக தேட்டரில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு தமிழ் ஆக்ஷன் திரைப்படம். இந்த படம் இந்த அளவுக்கு வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி யாரும் பார்க்கவே கிடையாது. அனிருத் ஒரு வேற லெவலில் ஒரு சம்பவத்தை பண்ணியிருப்பாப்புல. காவாலா வேற லெவல் ஹிட் ஆகிடுச்சு. அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணமே இந்த காவாலா தான். அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. இந்த படத்துடைய வெற்றிக்கு அப்புறமா நம்ம இப்போ இந்த படத்துடைய செகண்ட் பார்ட் பண்ணலாம், அதாவது ப்ரீக்வல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் முடிச்சிட்டாங்க. இப்போ படப்பிடிப்பு ஸ்டார்ட் பண்ணி 2026 இந்த படம் இப்போது தேட்டருக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசருமே ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் அவருடைய பர்த்டே ட்ரீட்டாக வர வேண்டியது வரல. இப்போதைக்கு இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு அந்த டீசர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஜெயிலர் 2 தான் அப்படின்ற மாதிரி இன்னும் டேரெக்டாக சன் பிக்சர்ஸ் தரப்பில் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. ஆனால் அது இன்டெரக்டாகவும் அஃபிஷியலாகவும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த சென்சாரில் அந்த டீசர் சென்சார் பண்ணியிருக்காங்க. ஜெயிலர் 2 தேட்டரிக்கல் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் அப்படின்ற மாதிரி அந்த சென்சார் போர்டு வந்து டைட்டில் வச்சுருக்காங்க. ஒரு மொத்தமாக 2 டீசரை சென்சார் பண்ணியிருக்காங்க. ஒன்றுமே புரியல. ஒன்று வந்து 4 நிமிஷம் 3 செகண்ட் இருக்குது. இன்னொன்று வந்து 2 நிமிஷம் 23 செகண்ட் இருக்குது. என்னடா இது 2 ப்ரோமோ இருக்குது, இந்த 2 டீசரில் இப்போ எது வரப்போகுது சொல்லிட்டு ஒன்றும் புரியல. ஆனால் இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு இந்த ஜெயிலர் 2 உடைய அஃபிஷியல் டைட்டில் டீசர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு பயங்கரமான ஆக்ஷன் பேக்கேஜ்டு டீசர். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக தான் இருந்தது. ஆனால் அதுக்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்கிட்ட அப்படியே ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸை பிளான் பண்ணி அதை தான் இப்போதைக்கு டீசராக ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ஒர்க்னால தான் அந்த டீசர் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் அவருடைய பர்த்டே ட்ரீட்டாக வராமல் தள்ளி போனதுக்கான காரணமே. கண்டிப்பாக அந்த டீசர் வேறு லெவலில் இருக்க போது. படத்துடைய டைட்டிலை பொறுத்த வரைக்கும் உக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு அது ஆஃபீஸில் கன்ஃபார்ம் ஆகிடும். நம்ம அனிருத்தும் நெல்சனும் இப்போதைக்கு கோவா போயிருக்காங்க. கோவாவில் வேறு லெவலில் ஒரு சம்பவம். ஏன்னா இந்த படத்துடைய கதை களமே கோவா தான் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. ஏதோ ஒன்று நம்ம சூப்பர் ஸ்டார் நடிப்பில் நம்ம நெல்சன் டைரக்ட் பண்ண போகிற இந்த ஜெயிலர் 2 உடைய டீசர் இன்றைக்கி நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.